ஓம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை அங்கையிற் பாஷாங்குஷமும் கருப்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. நாம நாற்பதாவது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். 41 இருந்து புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுயிருக்கப் பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. இதுல புதுப்பூவங்கோளை கண்ணியும் அதிலிருந்து வாக்கியத்தை தொடங்கி மேல் பத்மபாதம் பதித்திடவே புண்ணியம் செய்தனமே மனமே அப்படின்னு முடிக்கணும். வாக்கியமாட்டு இந்த செய்யுளை மாத்தினா அப்படி வரும். யாரு கேட்டு சொல்றீங்க? சரி, கோயம்புத்தூர் உஷா. புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நங்காரணத்தால் கண்ணியம் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடுயிருக்க நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடுவிருக்க Wireless Accessories, India's #1 brand. Bluetooth mode. பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. ஷீபா. ஹரிவம்சம். புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும்
கூடி நங்காரணத்தால் கண்ணியம் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் அது கண்ணியும் கண்ணியும் சரி. நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடு இருக்க நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடுவிருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பணிந்த பின்னே பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே பணிந்த பின்னையா பதித்திடவே சுவாமிஜி? பதித்திடவே, அதாவது என்னுடைய தலையில அவருடைய தாமரை திருவடிகளை பதிக்கிறதுக்காக பதித்திடவே. புண்ணியம் செய்தனவே, நாம ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதனால பூங்குவளை கண்ணியும் பார்வதி அபிராமி தேவியும் செய்ய கணவரும் சிவபெருமானும் சேர்ந்து கூடி நம் காரணத்தால் நமக்காக வேண்டி நன்னி இங்கே வந்து நம்ம கிட்ட வந்து தம் அடியார்கள் நடு இறக்க பண்ணி அவருக்கு பக்தர்கள் மத்தியில நம்மள இருக்க வச்சு, பொதுவா அது இறைவன் அடியார்களோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது சத் சங்கம் சொல்லுவோம், அது ஒரு விசேஷம். அப்படி இருக்க பண்ணி அவருடைய திருவடிகளை நம்முடைய தலைமையில் வைத்து ஆட்கொண்டார்கள் அப்படிங்கிற அர்த்தம். திருவடியை நம்முடைய தலையில பதித்தார்கள். சென்னியின் மேல், தலையின் மேல் பத்மபாதம் தாமரை பாதங்களை பதித்திடவே, பதிக்கிறதுக்கு. Welcome to OUD Mobile Accessories, India's #1 brand. Bluetooth mode. சரி, ஒரு இது எனக்கு நீங்க பேசுறது கேக்குது. நான் கொஞ்சம் உங்க ஆடியோவை கூட்டிக்கிறேன். என்னுடைய ஸ்பீக்கர் சரியா வேலை செய்யல, அதனால உங்க ஆடியோவை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது 40 கேள்வி இருக்கா இல்லையா? அடுத்தது போலாம்ல. சுவாமிஜி. இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி. கேட்கல, என்ன சொன்னீங்க? கேட்கல. சிவா கேக்குதா? கேக்குது சுவாமிஜி. உஷாவுக்கு தொடர்ந்து கேட்கலையா இல்ல விட்டு விட்டு கேக்குதா? உஷா, உங்களுக்கு தொடர்ந்து கேட்கலையா இல்ல விட்டு விட்டு கேக்குதான்னு கேட்டேன். சுவாமிஜி இப்ப கேக்குது சுவாமிஜி. சரி. இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல் அரவின் படம் கொண்ட
அல்குல், பனிமொழி, வேத, பரிபுரையே. ஹரிஓம் குருஜி. ஹரி ஓம். ஹரி ஓம். இமெயில் உங்களுக்கு சமயத்துக்கு வரலையா இல்ல மறந்துட்டீங்களா? இல்ல குருஜி, நான் தான் மறந்துட்டேன். எனக்கு டைம் சரியா மைண்ட்ல செட் ஆகல குருஜி. இப்ப திடீர்னு தான் ஞாபகம் வந்தது 3:15 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சாரி குருஜி. மொபைல்ல என்னது அலாரம் செட் பண்ண வேண்டியதுதான். ஆமா குருஜி. அப்படிதான் எனக்கு சண்டே 4:30 தானே நமக்கு முன்னாடி கிளாஸ் இருக்கும். இப்ப 3 மார்க்னது இடையில இப்ப ரொம்ப நாள் கேப் விட்டதுனால மறந்துட்டேன் குருஜி. நான் பொதுவா அப்படிதான் மேனேஜ் பண்றது, அலாரம் வச்சுக்கிறது. என்ன பலது வேலைகள்ல மறந்துடுவோங்கிறதுனால. ஆமா குருஜி, வச்சுக்கிறேன் குருஜி. நாங்க அலாரம் வச்சுக்கிறேன். சரி, நாங்க இப்போ 2வது இதுக்கு வந்திருக்கிறோம். 2ல இருந்தே போலாமா? முதல்ல உள்ள சொல்லி பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம் குருஜி. 41. ஆமா, 41வது பாடம். 41 41 முடிச்சு நாங்க 42க்கு வந்திருக்கிறோம். நீங்க 41 சொல்லிட்டு 42க்கு வர்றீங்களா அப்படின்னு கேக்குறேன். சரி குருஜி. 41 ஒரு தடவை சொல்லிடுங்க குருஜி. நான் திருப்பி நோட் பண்ணிக்கிறேன். புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை. புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை. புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை. கண்ணியம் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால். கண்ணியம் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால். கண்ணியம் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால். நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடு இருக்க. நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடு இருக்க. நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடு இருக்க. பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. 42 ஈடம். இதுல வந்து சரி, நீங்க ஆன்ல இருக்கனால நீங்களே கேட்டு சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது நான் டெலிகிராம்ல இருக்கிறவங்களுக்கு வரேன். இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து. இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து. இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து. வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை. வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டடி மலை கொண்டிறைவர் வலிய நெஞ்சை. வடங்கொண்ட கொங்கை மலை கொண்ட இறைவர் வலிய நெஞ்சை. மலை கொண்டு இறைவர், மலை கொண்ட இல்ல, மலை கொண்டு இறைவர். வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை. வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டிறைவர் வலிய நெஞ்சை. கரெக்டா குருஜி? கொண்டிறைவர், கொண்டு இறைவர். பிரிச்சுக்கிறேன் குருஜி. வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை. நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல் அரவின்.
நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே படங்கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே படங்கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே. குருஜி, நான் சொல்றது டெலிகிராம்ல இருக்கு, உங்களுக்கு கேக்குமா குருஜி? டெலிகிராம்ல இருக்க அம்மா இவங்க எல்லாம் சொல்றது எனக்கு கேட்க மாட்டேங்குது. இல்ல, அவங்க இன்னும் சொல்லல, இனிமே தான் சொல்லுவாங்க. அடுத்தது அவங்களுக்கு கூட போறேன். ஆனா அவங்க சொல்றது என்னுடைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேலை செய்யல, ஆனாலும் கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு சின்ன அளவுல கேட்கும்னு நினைக்கிறேன். உஷா, கோயம்புத்தூர். இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே. வெரி குட். அடுத்தது சிவா. இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே. ராதிகா சொல்றீங்களா? சாமிஜி, நான் புக் எடுக்கல. உங்க ஆடியோ விட்டு விட்டு வருது. நம்பர் 42வது. உங்க ஆடியோ விட்டு விட்டு வருது. Welcome to OUD Mobile Accessories, India's #1 brand. Bluetooth mode. அடுத்த பாட்டுல இருந்து பாடுறேன் சாமிஜி. என்ன சொன்னீங்க? கேக்குறா? ராதிகா மைக் ஆஃப்ல இருக்கு. சுவாமிஜி, நான் அடுத்த பாட்டுல இருந்து பாடுறேன். சரி, அடுத்த பாட்டுல இருந்து பாடுறேன். அடுத்த பாட்டுல இருந்து பாடுறேன் சாமிஜி. புக் எடுக்கல. கேக்குது? நீங்க பேசுறது கேக்குது, நான் பேசுறது கேக்கலையா? நீங்க பேசுறது எனக்கு கேக்குது, ஆனா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னு கேட்கலன்னு தெரியல. இப்ப நம்ம 43 இதுல பாத்தீங்க அப்படின்னா, முத்து வடங்கொண்ட கொங்கை, இதே கருத்து 9வது பாடல் 37வது பாடல் இதுல வந்திருக்கு. இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட அந்த கருத்து 33வது பாடல்ல வந்திருக்கு. 43வது பாடல் பரிபுர சீரடி. நாம் பொதுவா அதை சொல்லும் போது அந்த ஒற்றை எழுத்துல கவனம் கொடுக்கறது இல்ல. பரிபுர சீரடி பாசம் அப்படிங்கிற மாதிரி அந்த எழுத்துல நான் கவனம் கொடுக்கல. என்ன சொல்லுவாங்க,
ரெண்டு வார்த்தைகள் சேரும்போது வல்லினம் மிகுமா மிகாதா, இல்ல வல்லினம் மிகும் இடங்கள் மிகாத இடங்கள் இருக்கு, இல்ல மிகக்கூடிய இடங்கள் நான் அதுல கவனம் கொடுக்கல. அதை உங்க புக்ல அது இருக்கும், நீங்க சேர்த்து படிக்கும் போது அதை கவனிச்சுக்கணும். பரிபுரச்சுன்னு இருக்கு, நான் பரிபுர அப்படின்னு அந்த முக்கியமான வார்த்தையை மட்டும் சொல்றேன். பரிபுர சீரடி, சிறிய அடி, அதுதான் சீரடின்னு போட்டிருக்கு. சீரக்கூடிய அடி இல்ல, சிறிய அடி. சிறுமை கூட்டல் அடி, ஈறு போதல் மை போயிரும், இடை உகரம் ஈயாதல் அந்த ரூ ரீ ஆயிரும், ஆதி நீடல் சி சீ ஆயிரும், எல்லாம் சேரும்போது சீரடி அப்படின்னு வந்துடும். இது பண்பு தொகை இலக்கணம். பாஷ அங்குஷை பஞ்ச பாணி, இது 5 கை உள்ளவள் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்குது. ஆனா இங்க 5 பொதுவா பிள்ளையாரத்தான் 5 கருத்தவன் சொல்லுவோம். இங்க 5 கைங்கிற அர்த்தம் இல்ல, 5 பானங்கள் உள்ளவள், அதனால பஞ்ச பாணி. பொதுவா பாணின கையின்னு அர்த்தம் உண்டு, பானம் இருக்கிறதுனால பாணி அப்படிங்கிற அர்த்தத்துல. தண்டபாணின்னு சொல்லும் போது தண்டத்தை கையில் வைத்திருப்பவர் அந்த அர்த்தம். இங்க பஞ்சபாணி சொல்லும் போது 5 கையின்னு அர்த்தம் இல்ல, 5 அம்புகளை பானங்களை வைத்திருக்கிறவள். இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியள், ஆபரேஷன் சிந்தூர், சிந்துர மேனியள் தீமை நெஞ்சில் புரி, நெஞ்சில் தீமை புரிகின்ற அந்த அர்த்தம். புரி அப்படிங்கிறது புரிகின்றன்னு சொன்னா பிரசன்டென்ஸ், இது வினை தொகை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஊறு காய், ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், அப்படி 3 காலங்கள்லயும் ஒரு நிகழ்வு நடக்குமா இருந்தா அதை வினைத்தொகையால குறிப்பிடுவாங்க. வினைத்தொகையில குறிப்பிட்டா முன்னாடியும் நடந்தது, இப்பவும் நடக்குது, இனிமேலும் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். வாழ் தமிழ் அல்லது வாழ் மதம் அப்படின்னு சொல்லும் போது வாழ்ந்த வாழ்கின்ற வாழும் சனாதன தர்மம் அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லணுமா இருந்தா வாழ் தர்மம் தர்மம் அல்லது வாழ் மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அது மாதிரி புரிந்த புரிகின்ற புரியும் அந்த அர்த்தத்துல நெஞ்சில் புரி, புற வஞ்சரை. புறம்ங்கிறது பொதுவா சிவன் தேவி எல்லாம் வரும்போது புறம்ங்கிறது திரிபுரம் அப்படிங்கிற 3 நகரங்களை குறிக்கும். செம்பு, இரும்பு, வெள்ளி, இப்படி 3 கோட்டைகள்ல 3 அரக்கர்கள் இருந்தாங்கன்னு, அவங்க வரம் வாங்கி வச்சிருந்தாங்கன்னு, நாங்க 3 பேரும் ஒரே நேர்கோட்டுல வரும்போதுதான் எங்க 3 பேரையும் அழிக்கணும். தனித்தனியா ஒரு ஆளை அழிக்க முடியாது, நாங்க தனித்தனியா இருந்தாலும் அழியக்கூடாது. அந்த மாதிரி வரம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னும், கைத்தல நிறைகனி அப்பமடாவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி, அதுலயும் முப்புறம் எரிசையும் அச்சிவன் உரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அப்படின்னு பிள்ளையாருக்கு வர்றது இந்த கதை தான். இந்த திரிபுர தகனத்துக்கு, திரிபுர அசுரர்களை, இவங்க அரக்கர்கள், இவங்களை கொல்றதுக்காண்டி சிவபெருமான் போகும்போது பிள்ளையாரை கும்பிட மறந்துட்டாரு. எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுனாலும் பூஜை மாதிரி காரியங்கள்ல முதல்ல பிள்ளையார நினைச்சுக்கிட்டு நாம தொடங்குவோம். இப்போ மந்திரங்கள் சொல்றதா இருந்தா முதல்ல ஓம் அல்லது அத அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குவோம். வாக்கால சொல்லும் போது ஓம் அல்லது அத சொல்லி தொடங்குறது, அது கடவுளை நினைக்கிறது மாதிரி, பிள்ளையார நினைக்கிறது மாதிரி. செயல்களாக இருக்கும்போது பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு பிள்ளையார நினைச்சுக்கிட்டு தொடங்குறது. அப்படி சிவபெருமான் நினைக்காததுனாலதான் அப்படி அவர் போன தேர்ல அச்சு உடஞ்சு போச்சுதான். உடனே சிவபெருமான் பிள்ளையார பூஜை பண்ணி அப்புறம் பிள்ளையார அப்பா மன்னிச்சு
அப்புறம் அந்த தேரை சரியாகி ஓட வச்சாரு அப்படின்னு அந்த கதை. அதாவது பிள்ளையாருக்கு நாம் முதல் வணக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக வேண்டி அந்த கதை. இந்த மாதிரி புராண கதைகள் எல்லாத்தையுமே அதனுடைய தாத்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது சிவபெருமான் அம்பு விட்டார். அதுல அந்த அம்புல விஷ்ணு வந்து உட்கார்ந்துகிட்டார். அந்த அம்புதான் போய் திரிபுர அரக்கர்களை கொன்னது அப்படின்னும் அந்த கதையினுடைய இன்னொரு பாகம் இருக்கு. இதுக்கு இன்னொரு இதுவும் இருக்கு. சிவபெருமான் அம்பை எல்லாம் எடுத்து வச்சாரு, ஆனா அம்பு விடல. அவர் ஒரு சிரிச்சாரு. சிரிச்ச உடனே அந்த முப்புறமும் எரிஞ்சிட்டு. அப்படியும் ஒரு கதை இருக்கு. அதனால இங்க புற வஞ்சர்னா திரிபுர அரக்கர்கள் அப்படிங்கிற அர்த்தம். அஞ்ச பயப்படும்படியாக குனி பொறுப்பு சிலை. முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். குனினா வளைந்த, குனித்த புருவமும் வளைந்த புருவமும். குனினா குனிஞ்சின்னா வளைஞ்சு நிக்கிறதுன்னு தானே அர்த்தம். வில் பொதுவா வளைஞ்சிருக்கிறதுனால குனி. பொறுப்புன்னா மலை. பொற்றை, நாகப்பொற்றை. இந்த மாதிரி பிரயோகம் எங்க கேட்டேன்னு ஞாபகம் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா பாஷையா தமிழ்நாட்டிலையும் இருக்கிறதா ஞாபகம் இல்லை. சரி, அந்த பொற்றை அந்த அர்த்தத்துல பொறுப்புன்னா மலை. சிலை அப்படிங்கிறதும் வில்லுக்கு தமிழ்ல சொல்லக்கூடிய ஒரு பேரு. அந்த சிலைங்கிறதுக்கும் மலை அல்லது கல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பழைய காலத்துல கல்லுல வில்லு செய்தாங்களா அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். பல இடங்கள்லயும் சமஸ்கிருதத்துல கூட தனு அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த மாதிரி கல்லுல செய்தது அப்படிங்கிறது மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. கல்லு மாதிரி இருக்கிறதுனால கல்லு செய்தாங்கன்னு சொன்னாங்களாங்கிறதும் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். எப்படியானாலும் குனிந்த மலை போன்ற அல்லது வளைந்த மலை போன்ற வில்லு. குனி பொறுப்பு சிலை. கை, அத கையில வச்சிருக்கிற எரி புரை. மேனி, அவருடைய உடல் வந்து அப்படி ஜகஜகான்னு இருக்குமா. ஒரு சுடர் விடக்கூடிய மேனி. அதுதானே திருவண்ணாமலையில அந்தவும் ஆதியும் தெரியாம ஜோதி பிழம்பா நின்னாரு சொல்றோம்ல. எரிபுரை மேனி அப்படின்னா தீப ஜோதி வடிவமான உடல். செவந்த உடல், தீ சிவப்பா இருக்கும், செவந்த உடல் உள்ள. பொதுவா சிவபெருமானை பத்தி பல இடங்கள்லயும் இந்த மாதிரிதான் குறிப்பு வருது. ஆனா நீல கலர்ல அவரை வரைகிறவங்களும் இருக்காங்க. அது எங்க அப்படி இருக்கு, சாஸ்திரப்படி அப்படி இருக்கா இல்ல இவங்க விவரம் கெட்டத்தனமா நீல கலர்ல வரைகிறாங்களான்னு தெரியல. சிவபெருமான் நல்ல செக்கச்சவையல்னு இருப்பாரு. முருகன் அத மாதிரி செக்கச்சவையல்னு இருப்பாருன்னா பல இடங்கள்லயும் குறிப்போம். சிவபெருமானுக்கு பிள்ளையா இருக்கிறனால தான் முருகனே சிவப்பா இருக்காரு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. கழுத்து நீளமா இருக்கும், அது ஓகே. அமிர்தம் கடையும் போது வந்த விஷத்தை சாப்பிட்டதுனால. எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. இங்க செம்பாகம்ங்கிறது இதுவும் சில இடங்கள்ல வழக்குல இருக்கிற ஒரு வார்த்தை தான். செவந்த பாகம் அப்படின்னு அர்த்தம் இல்ல, சரிபாகம் அப்படிங்கிற அர்த்தம். செம்பாகம் அப்படிங்கிறது செம்மையான பாகம். ஒரு இதுல சரி பாதியா பங்கு வச்சா ஒரு பாதியில இருக்கிறவள், அந்த அர்த்தம். எங்கேயோ அந்த செம்பாகம் அப்படின்னா சரியான பாகம் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துற வழக்கு பார்த்திருக்கிறேன், எங்க ஞாபகம் வரல. செம்பாகத்து இருந்தவளே, சிவபெருமானுடைய ஒரு பாகத்துல இருக்கிறவளே அப்படின்னு. இப்போ பாடல் ராதிகா மைக்கான்ல இருக்கிறதுனால நீங்க கேட்டு சொல்லுங்க. பரிபுரச் சீரடி பாஷாங்குஷை பஞ்ச பாணியின் சொல்
ராதிகா மைக் வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். ஷீபா சுவாமிஜி சார் சொல்லுங்க. பரிபுர சீரடி பாசாம் குசை பஞ்ச பாணியின் சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனியள் தீமை நெஞ்சில். திரிபுர சுந்தரி சிந்துரமேனியள் தீமை நெஞ்சில். புரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறு புச்சிலை கை. புரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறு புச்சிலக்கை. எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. எரிபுரை மேனி இறைவர் சம்பாகத்து இருந்தவளே. உஷா சுவாமிஜி. சொல்லுங்க. பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்ச பாணியின் சொல். திரிபுர சுந்தரி சிந்தூர மேனியல் தீமை நெஞ்சில். புரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலக்கை. எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. அனசூயா. பரிபூர சீரடி பாஷாங்குஷை பஞ்ச பாணியின் சொல். திரிபுர சுந்தரி சிந்துர மேனியல் தீமை நெஞ்சில். புரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலை கை. புரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலை கை. எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்திருந்தவளே. அதுல புரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறு புச்சிலை கை அப்படின்னு சொன்னா ஒருவேளை உங்களுக்கு எளிமையா இருக்கலாம். ஒண்ணு, எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து. புரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலை கை. கரெக்டா குருஜி? அது மாதிரி எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. பாகத்து இருந்தவளே. எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. இப்ப உங்களுக்கு டெலிகிராம்ல இருந்து சத்தம் வருது தானே? கேக்குது குருஜி. பாஷாங்குஷை, பஞ்சபாணி இதெல்லாம் இனிமேல் 77வது பாடல்லையும் வரப்போகுது. சிந்துரமேனியள், தேவி சிவப்பா இருக்காங்க அப்படிங்கிற கருத்து ஏற்கனவே 1, 6, 7 இந்த மாதிரி இடங்கள்ல வந்திருக்கு. செம்பாகம் அப்படின்னா நேர் பாதி, அதாவது சரி சமமா பங்கு வைக்கிறது, அந்த அர்த்தத்துல வரக்கூடியது செம்பாதி. 44வது பாடல். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம். மங்களமென்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு அப்படின்னு திருக்குறள். சிவபெருமான் வீட்டுக்கு மங்களமா மகாலட்சுமியா இருக்கிறது சங்கரனார் மனை மங்களமாம். அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள். கல்யாணம் பண்ணி மருமகளா மட்டும் வரல, சிவபெருமான பெற்ற தாயும் அவள்தான். ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம். அது பரபிரம்மம்னு பார்த்தா எல்லாருக்கும் தாய்.
பார்வதி லட்சுமி சரஸ்வதினு பார்த்தா மனைவி. துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக, இன்னொரு தெய்வம் உண்டுன்னு நினைச்சு மெய் தொண்டு செய்தே. மெய்த்தொண்டு உண்மையான தொண்டு அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கலாம். மெய் உடம்பு, உடம்பால தொண்டு செய்து அப்படின்னு எடுத்துக்கலாம். காய்க்க, வாச்சிக்க, மானச அப்படின்னு 3 சொல்லுவாங்க. திரிகரணங்கள், திரிகரண சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மனம், மொழி, மெய் 3லுமே தூய்மையா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது. அது மாதிரி தொண்டு, மெய் தொண்டு, உடலால செய்கிற தொண்டுன்னு எடுத்துக்கலாம். உண்மையான தொண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். உண்மைக்கு தொண்டு, உலகத்துல உண்மை எது? கடவுள். கடவுளுக்கு தொண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். பாடல் இதுல தவளே ஏற்கனவே மாத்தவளே அப்படின்னு 13வது பாடல சொல்லியிருக்காரு. தவளே இவள் எங்கள் சங்கரனார்மனை மங்களமாம். அனசூயா சொல்லியா? சொல்றேன் குருஜி. குருஜி இந்த 3வது வரியில மட்டும் மேலேவா மேலையா குருஜி? மேலை. யாவுக்கும் மேலை. ஆமா, மேலைனா மேலான. மேலை நாடு அப்படின்னா மேற்கு திசையில் உள்ள நாடுகள், கீழே நாடுனா கிழக்கு திசையில் உள்ள நாடுகள். அது மாதிரி மேலை அப்படிங்கிறது இங்க மேலான இறைவி. தவளே இவளிங்கள் சங்கரனார் மனை மங்களமாம். தவளே இவளிங்கள் சங்கரனார் மனை மங்களமாம். அவளே அவர் தம கண்ணையும் ஆயினள் ஆகையினால். அவளே அவர் தம கண்ணையுமாயினள் ஆகையினால். அவளே அவர் தம கண்ணையுமாயினள் ஆகையினால். இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம். இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம். இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம். துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தே. துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தே. துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தே. உஷா படிக்கவா சுவாமிஜி? தவளே இவள் எங்கள் சங்கர நார்மனை மங்களமாம். அவளே அவள் தம கண்ணையும் ஆயினள் ஆகையினால். இவளே கடவுளர் யாவர்க்கு மேலே இரவியுமாம். துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தே. அதுல மேலே அப்படி இல்ல, மேலை இறைவியுமாம் ஒண்ணு. 2வது கடைசி வரிய இப்படி சொன்னா ஈஸியா இருக்கும். துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக, அல்ல தெய்வம் உண்டாக. தெய்வம் உண்டாகன்னு பிரித்தா கஷ்டப்படட்டும். தெய்வம் உண்டாகன்னு ஒரே இதை படிச்சுட்டா ஈஸியா இருக்கும். ஓகே, இன்னொரு வாட்டி படிக்கிறேன். இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இரவியுமாம். துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தே. சரியா சுவாமிஜி? அப்படி இப்படி சொல்லி பழகி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தே.
துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தே. இங்க இவங்க சொல்றது உங்களுக்கு கேக்குதா? யூடியூப்ல இருந்து சத்தம் வருதா? கேக்குது கேக்குது. ஷீபா. தவளே இவள் எங்கள் சங்கரனார்மனை மங்களமாம், அவளே அவர் தமக்கன்னையும் ஆயினள் ஆகையினார், இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம், துவளேன் இனி ஒரு தெய்வமுண்டாகமை தொண்டு செய்தேன். ராதிகாவுக்கு மைக்கு வேலை செய்தா? இப்ப இதுல நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கேக்குதா? கொஞ்சம் கேக்குது. பிசுறு அடிக்குது. அப்படியா? படிக்கவா? எப்படி படிக்க சொல்லிங்க. படிங்க. தவளே இவளெங்கள் சங்கரனார்மனை மங்களமாம், அவளே அவர் தமக்கன்னையுமாயினள் ஆகையினால், இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம், துவளேன் இனியொரு தெய்வம் உண்டாகமை தொண்டு செய்தே. நல்லாவே கேட்டது. மகம் படிக்கிறதும் கேட்டது. இதுல ஒரு விஷயம் நாம ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு நிலை கடவுளுக்கு உண்டு. அடுத்தது நமக்காக வேண்டி இறைவன் உருவங்கள் எடுத்து வரார், அவதாரம், இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் சகுன தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தேவதைகள், இந்திரன், வருணன், இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளாவும் இருக்காரு. இப்படி ஒரு 4 நிலை தெய்வத்துக்கு உண்டு. இந்த அடிப்படை அறிவு இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். அதுதான் மத்த மதத்துக்காரங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய சங்கடம். அவங்களுக்கு இந்து மதம் புரியறது இல்லை. அடுத்து 45. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ, அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ, மீண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே, பின் வெறுக்கை அன்றே. தொண்டு செய்யாது நின் பாதந்தொழாது துணிந்திச்சையே. ராதியா சொல்றீங்களா? தொண்டு செய்யாது நின் பாதந்தொழாது துணிந்திச்சையே, பண்டு செய்தாருளரோ இளரோ அப்பரிசடியேன். பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசடியேன், கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ, கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ, மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை என்றே. மிண்டு செய்தாலும்
கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. இதுல பண்டு, பண்டைய, பாண்டிய, பழைய காலம் அந்த மாதிரி அர்த்தம். இப்போ ஷீபா. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. உஷா. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. அனசூயா. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே பண்டு செய்தார் உணரோ இளரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. 45 முடிச்சிருக்கிறோம். சுமார் 1 மணி நேரம் ஆகுது. வகுப்பு தொடர்ந்து இருக்கிறதுல யாருக்காவது சங்கடம் இருக்கா? வேற வேற 46. வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதென்றே. கீதையில அர்ஜுனன் 11வது அத்தியாயம் நினைக்கிறேன் சொல்லுவான். ஹே கிருஷ்ண, ஹே யாதவ, ஹே சகேதி. ஐயா சாமி, உன்ன கடவுள்னு தெரியாம தோஸ்துன்னு நினைச்சு நண்பன்னு நினைச்சு என்னென்னமோ சொல்லிட்டேன். அடா புடா வால போல எல்லாம் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது பிதைவ புத்திரஸ்ய சகைவ சக்யுஹு பிரிய பிரியாயார்ஹாசி தேவ சோடும். நீ என்ன மன்னிச்சுக்கோ. எப்படி? அப்பா பிள்ளைய மன்னிக்க மாட்டாரா? நண்பன் நண்பனை மன்னிக்க மாட்டானா? காதலன் காதலிய அல்லது காதலிய காதலன் அது எப்படி அர்த்தம் எடுக்கணும்னு யோசிக்கணும். சரி, கிருஷ்ணன் காதலனை காதலி மன்னிக்க மாதிரி சொல்லியிருக்காரா இல்ல காதலிய காதலன் மன்னிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரான்னு கொஞ்சம் யோசிக்கணும். எப்படியெல்லாம் நம்ம 2 பேரையும் சேர்த்துக்குவோம். முதல்ல உதாரணங்கள் அப்படி இல்ல. நண்பன் உதாரணத்துல 2 வரும். அப்பா உதாரணத்துல அப்பா பிள்ளைய மன்னிக்க மாதிரி, பிள்ளை அப்பா மன்னிக்கிற மாதிரி அர்த்தம் எடுக்க முடியாது. அப்போ அது மாதிரி என்ன மன்னிச்சுடா சாமி அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். அது மாதிரி இவரும் மிக்கோர் பொறுக்கும் தன்மை புதியதென்றே. பெரியவங்கன்னா மன்னிச்சிட மாட்டாங்களா? அதனால வெறுக்கும் தகைமைகள் செய்யணும். நான் ஏதாவது தப்பு தண்டா பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சுக்கோ. புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான். நம்ம பொதுவா சிவபெருமானுடைய கழுத்து நஞ்சு சாப்பிட்டு கருத்து போச்சு அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல நினைக்கிறோம்.
அவர் சொல்றாரு கருக்கும், அது கருத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு. மிடறு மிடறு விழுங்குதல், எச்சில் விழுங்குதல் சொல்லுவோம். இந்த இடத்துல அப்படி எச்சில் விழுங்கும் போது ஆண்களா இருந்தா இதுல ஒரு உருண்டை மாதிரி களைச்சி மாதிரி ஓடும். பெண்களா இருந்தா அப்படி வராதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆண்கள் பெண்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம். அப்படி ஆண்களுக்கு வர்றதுக்கு காரணம் அவங்க ஒரு 15 வயசு அந்த மாதிரி வரும்போது பருவம் அடைஞ்ச உடனே அவங்களுக்கு வோக்கல் கார்டு, அதாவது குரல் பை, அது பெருசாயிருமா. பெருசான உடனே அது வரைக்கும் எல்லாருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி தான் குரல் இருக்கும். அதுக்கு பிறகு அவங்க முதல்ல குரல் உடையும், ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம 2 கெட்டான வரும். அதுக்கப்புறம் அது ஆண் குரலா மாறும். அந்த குரல் பை பெருசாகிறதுனால அந்த குரல் அப்படி ஒரு மாற்றம் வருது. அது லூஸ் ஆகிறதுனாலேன்னு சொல்லலாம். அப்படி அது பெருசாகிறதுனால இந்த முன்பக்கம் களைச்சி மாதிரி தள்ளி வந்துருது. இந்த ஆடம்ஸ் ஆப்பிள்னு வெள்ளக்காரங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். மிடறு அப்படிங்கிறது கழுத்து, திரு மிடறு அப்படிங்கிறது தெய்வீகமான கழுத்து. பொதுவா திரு அப்படின்னா திருமகள், மகாலட்சுமி. உயர்ந்த விஷயங்கள், ஆன்மீகமான விஷயங்கள், தெய்வீகமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் திருன்னு சேர்த்து சொல்றது நம்முடைய பழக்கம். திருப்பாதம், திருக்கண், இந்த மாதிரி. ரொம்ப சின்ன வயசுல ஸ்கவுட் அப்படின்னு ஒண்ணு உண்டு, அதுல சேர்ந்திருந்தேன். அதுல ஒரு முகாம் போயிருந்தோம், பேட்ரோல் லீடர் ட்ரைனிங். அங்க சாயந்தரம் பகல முழுக்க பிழிஞ்சு எடுத்துருவாங்க. நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயா பாட்டு பாடலாம், ஆட்டம் ஆடலாம், டான்ஸ், நாடகம் எல்லாம் பண்ணிக்கலாம். அப்போ ஒருத்தங்க ஒரு கதை போட்டாங்க. திருட்டு பயில எல்லாம் தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருக்கிறதுனால, திருட்டு முன்னேற்ற கழகங்கள்லாம் இருக்கிறதுனால அதுக்கு பொருத்தமான கதையா இருக்கும். அப்போ ஒரு எஜமான், அவருக்கு வீட்டுல ஒரு வேலைக்காரன். அந்த எஜமான் வீட்டுக்கு நெடுஞ்செழியன் வந்துட்டார். வந்த உடனே இந்த திருடன், இந்த வேலைக்காரனோ வேலைக்காரியோ உங்க சௌரியம் போல வச்சுக்கோங்க, இந்த வேலைக்காரன் என்ன பண்ணா, அல்லது வேலைக்காரி என்ன பண்ணா, எஜமான்ட்ட வந்து நெடுஞ்செழியா வராரு அப்படின்ட்டு சொன்னா. உடனே இந்த எஜமானுக்கு கோவம் வந்து வேலைக்காரிக்கு கன்னத்துல பலார்னு அடிச்சுட்டாரு. அவரை எப்படி நெடுஞ்செழியன்னு சொல்லலாம்? இனிமேல் வீட்டுக்கு யாரு வந்தா திரு அப்படின்னு போட்டு மரியாதையா சொல்லணும். சரி அப்படின்னு வேலைக்காரி ஒத்துக்கிட்டா. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சுது. மலை அழுறவன் தோட்டி வந்தான். வந்த உடனே வேலைக்காரி, திரு தோட்டி அவர்கள் வந்திருக்கிறார் அப்படின்னு வந்து எஜமான்ட்ட சொன்னான். உடனே எஜமான் மறுபடியும் கண்ணத்துல ஒண்ணு கொடுத்து, இனிமேல் நீ திரு போட்டு யாரையும் சொன்னியோ அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்ட்டார். வேலைக்காரன் நல்ல ஒபீடியன்டான வேலைக்காரி, ரொம்ப ஒபீடியன்டான வேலைக்காரி. எஜமான் செய்யக்கூடிய எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் துணை போறவா, கோவில் குளம் போய் பிரார்த்தனையும் பண்ணுவா. அதனால வேலைக்காரி எஜமான் சொன்னதை கேட்கறதுன்னு முடிவு பண்ணிட்டான். அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு திருடா வந்தான். வேலைக்காரி விசுவாசமான வேலைக்காரி எஜமானுக்கு. அதனால அவ என்ன பண்ணா, டன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னானா. அவ எல்லாம் எடுத்துட்டு போன பிறகு விசாரிச்சு எடுத்து வரும்போது தெரிஞ்சது
எஜமான் கேட்டாரு, நீ ஏன் முன்னாடியே திருட வந்துட்டான்னு சொல்லல அப்படின்னு. அது எஜமா நீங்க தானே சொன்னீங்க திரு நீ யாரும் சொல்லவே கூடாது அப்படின்னு, அதனால நான் சொல்லல அப்படின்னா. இது அந்த திருடல்ல இருக்க திரு இல்ல, இது லக்ஷ்மிக்கு உள்ள திருக்குறள் அப்படிங்கிற பேரு கூட அப்படி நாம கொடுத்த திருதான். அத சில திருநாய்கள்லாம் அதுக்கு விளக்க ஒரு எழுதுதான். நமக்கு என்ன செய்யறது, நம்ம செய்த புண்ணியம் அப்படி. திருமிடச்சான் சிவபெருமான் இடப்பாகம் இடது பாகத்தில் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே. இங்க மறுக்கும் தகைமைகள் அப்படின்னா சாமிக்கு பிடிக்காதத நான் செய்தாலும் சாமி நமக்கு பிடிக்காத செய்வார், அந்த அர்த்தம் இல்ல. சாமிக்கு பிடிக்காததை நாம செய்தாலும் சாமி மன்னிச்சிருவார். ஏன்னா அவரு சாமி. அதுதான் பெரிய ஆட்களுக்கு லட்சணம். அதனால மன்னிச்சிடுவீங்க நம்பிக்கையில நான் உங்களை பார்க்க கும்பிட எல்லாம் வருவேன், கும்பிடுவேன் அப்படின்னு சொல்ற. இப்போ பாடல் ஷீபா சொல்றீங்களா? வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம்மடியாரை மிக்கோர். வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம்மடியாரை மிக்கோர். பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சையுண்டு. பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு. கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே. கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே. மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே. மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே. அது யான் உன்னை, நான் அப்படின்னு இருக்கா உங்களுக்கு? யான் தான் இருக்கு சொந்த. திரும்ப படிக்க. மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே. யான் நான் ரெண்டு ஒண்ணுதான். ஆனா இலக்கிய தமிழ் யான், இப்ப நம்ம தமிழ் நான். அடுத்தது உஷா. வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம்மடியாரை மிக்கோர். பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு. கருக்கும் திருமிடற்றானிடப்பாகம் கலந்த பொன்னே. மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே. ராதிகா. வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம்மடியாரை மிக்கோர். பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு. கருக்கும் திருமிடற்றன்னிடப்பாகம் கலந்த பொன்னே. மிடற்றான், மிடரு உடையவன் மிடற்றான். ஓகே சாமிஜி. கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே. மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே. தகைமைகள் செய்யினும் தம்மடியாரை மிக்கோர். பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு. கருக்கும் திருமிடற்றானிட பாகம் கலந்த பொன்னே.
மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே. ராமகிருஷ்ணன் ஜி சொல்றீங்களா? அவள்கிட்ட கொடுக்க நீங்க சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க. சாமிஜி ஹரிஓம். ஹரிஓம் ஹரிஓம். வந்துட்டீங்களா? நான் உங்களுக்கு ஒன்று ஃபோன் பண்ணேன். ஆமா, நான் இங்க கிளாஸ் எனக்கு தொடங்கிட்டல. சார் நான் ரூமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், தொடர்பு கிடைக்கல. இப்ப ஈஸ்வர கிருபையால போன் கிடைச்சு ராமகிருஷ்ணன் நீங்க கொடுத்து ரொம்ப பிரயோஜனம் ஆயிட்டு. இப்ப அவராமே அந்த கிளாஸ் கேட்காரு. அவரு என்ன பார்க்க முடியுதா? இப்ப யாம் போட்டோல தெரியும். சரி, உங்க போட்டோ எனக்கு தெரியல, ஆனா என் போட்டோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அபிராமி அந்தாதி கையில இருந்து அங்க வீட்டம்மா ஏதாவது இருக்காங்களா? அபிராமி அந்த புக் இருக்கு. புக் இருக்குன்னா 46வது பாட்டு நாங்க படிச்சுட்டு இருக்கோம். கேட்டு சொல்லன்னா சொல்லலாம், இல்லைன்னா நான் 47க்கு போறேன். ஒரு நிமிஷம் பாருங்க. வீடியோ வந்துட்டது. வந்துட்டா பாருங்க, நீங்க பாருங்க பாருங்க. இது வரைக்கும் நான் படிச்சதெல்லாம் கேட்டீங்களா? இப்பதான் கேட்டுட்டு இருக்கோம். சரி, அப்ப அடுத்ததுல இருந்து தொடங்குவோமா? எத்தனாவது பாடல் சாமி? 46 முடிச்சிருக்கோம். 47ல கேட்டுக்கிட்டு வரட்டும். 47 சரி. 47 வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று வில்லும்படி அன்று வேலை நிலம். இல்ல, வேலைங்கிறது இந்த இடத்துல கடல். நம்ம சொல்றது வேலை வாய்ப்பு. கடல் வேலை நிலம்னா கடலால சூழப்பட்ட இந்த நிலங்கள். நம்ம சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு அந்த அர்த்தத்துல. ஏழும்னா 7 கண்டங்களும், பருவரை 8 மலைகளும், எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. இது வார்த்தைகள். இப்போ பாடல். நான் சொல்றேன், கேட்டு சொல்லீங்களா? உங்க மைக்கு தான் ஆன்ல இருக்கு. வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர். வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர். வீழும்படி அன்று வில்லும்படி அன்று வேலை நிலம். வீழும்படி என்று வில்லும்படி என்று வேலை நிலம். ஏழும் பருவரை 8 எட்டாமல் இரவு பகல். ஏழும் பருவரை 8 எட்டாமல் இரவு பகல். சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. இப்போ ராதிகா, நீங்க உங்க மைக்க ஆஃப் பண்ணிக்கீங்க. ராமகிருஷ்ணன் ஜி
வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர், வீழும்படி என்று வில்லும்படி என்று வேலை நிலம், ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல், சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. உஷா. வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர், வீழும் படி என்று வில்லும் படி என்று வேலை நிலம், ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல், சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. ஷீபா. வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர், வீழும் படி அன்று வில்லும் படி அன்று வேலை நிலம், ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல், சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. அனசூயா. வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர், வீழும் படி அன்று வில்லும் படி அன்று வேலை நிலம், ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல், சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. இதுல சாதாரணமா அர்த்தம் சொல்லுதா இருந்தா, இரவுல வரக்கூடியது சந்திரன், பகல்ல வரக்கூடியது சூரியன், அந்த ரெண்டு ஜோதிக்கு நடுவே இந்த ஜோதி விளங்குகிறது, தெய்வம் விளங்குகிறதுங்கிற ஒரு அர்த்தம் எடுக்கலாம். யோக இதுல வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், சிவவாக்கியர் பாடல் நினைக்கிறேன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் வரும் நினைக்கிறேன். அப்புறம் நெற்றிக்கண் அக்னி, அப்படி ஒரு உபாசனை உண்டு. அப்படி எடுத்துக்கிட்டா இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய புருவ மத்தியில விளங்குறது அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். இதுல மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று வில்லும்படி என்று மனசுல நினைக்க முடியல, வாயால சொல்ல முடியல அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இதே அர்த்தத்துலதான் லலிதா சஹஸ்ரநாமத்துல 415வது நாமம் மனோ வாச்சாம் அகோச்சரா, மனசுக்கும் வாக்குக்கும் அகோச்சரமானவள், எட்டாதவள் அப்படின்ட்டு வருது. நாற்பத்தி 8 சுடரும் கலை மதி துன்றும் சடை முடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் இமைப்போது அப்படின்னா ஒரு இமைக்கிற பொழுது, பொழுதுங்கிறது போதுனா இருக்கு. கண்ணிமை பொழுதும் கைநொடி பொழுதும் மாத்திரை என்ப அப்படிங்கிறது தொல்காப்பியம். ஒரு செகண்ட் அப்படிங்கிறதுக்கு அளவு என்ன, அளவு இலக்கியத்துல மாத்திரைன்னு அளவு என்ன அப்படின்னா கண்ணு ஒரு தடவை சிமிட்டுற நேரம் அல்லது கைய ஒரு தடவை நொடிக்கிற நேரம். இங்க இமை போது, இமைக்கிற பொழுது, இமைக்கிற நேரம், கனப்பொழுது அப்படின்னு அர்த்தம்.
இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. கொடலு, கொழுப்பு, கொழுவுங்கிறது கொழுப்பு, குருதி இரத்தம், இப்படி நாத்தம் அடிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு திருப்பி வருவானா? யாரு வரமாட்டாங்க? அபிராமிய நெஞ்சில் பதித்து இடரும் தவிர்த்தவர்கள், தன்னுடைய கடவுளை நினைச்சு தன்னுடைய வாழ்க்கையில துன்பத்தை தவிர்த்தவர்கள் ஒருபோதும் இந்த உலகியல் வாழ்க்கையை விரும்பி வரமாட்டாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. அனசூயா சொல்றீங்களா? சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி. சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி. சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி. படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில். படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில். படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில். இடரும் தவிர்த்திமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ. இடரும் தவிர்த்திமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ. இடரும் தவிர்த்திமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ. குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. சிவா. சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி. படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில். இடரும் தவிர்த்திமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ. குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. உஷா. சுடரும் சுலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி. படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில். இடரும் தவிர்த்திமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ. குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. முத்துப்பஞ்சி. சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி. படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில். இடரும் தவிர்த்திமை போதிருப்பினும் எய்துவரோ. குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. 40. வழக்கம் சொன்னியா? இதுக்கு விளக்கம் தொல்காப்பியம் இதெல்லாம் மேற்கோள் காட்டினேன்ல, அது அற்புதமா இருந்து. விளக்கம் அபிராமியே நெஞ்சில பதிச்சவன் திருப்பி இந்த உடம்பு வரமாட்டான். அழகான விளக்கம். பொதுவா விளக்கம் சொல்றது இல்ல, ஏதாவது ஒன்று பாயிண்ட் மட்டும் தான் சொல்லுவேன். இது சாண்டிங் மட்டும் தான் முக்கியம். சரி. இப்ப 49வது பாடல். குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி
வெண்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது, இந்த இடத்துலயும் போதுங்கிறது பொழுது அப்படிங்கறதான் போதுன்னு வந்திருக்கு. அப்போது இப்போது எல்லாம் அப்பொழுது இப்பொழுது அந்த வார்த்தைகள் தான். வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய். நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே. இசை பலவிதமான கருவிகளால் இசைக்கப்படும். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அதாவது வாயு பர்குஷன் அப்படின்னு ஆங்கிலம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது பர்கஷன். நாதஸ்வரம், குழல், இந்த மாதிரி காத்துனால ஒலி எழுப்புறது, இசைக்கிறது. அப்புறம் தந்தி, கம்பிகளை மீட்டி, வயலின், கிட்டார், பாரம்பரியத்துல யாழ், வீணை. அப்புறம் தவிழு, தார தப்பட்ட, இந்த மாதிரி அடிச்சு ஒலி எழுப்புறது. இதுல பொதுவா கம்பி மீட்டி எழுப்பக்கூடிய ஒலி, அதை இங்க சொல்ற நரம்பை அடுத்த இசை வடிவாய். வீணையிலிருந்து வரக்கூடிய இசைய மாதிரி இனிமையாக அப்படிங்கிற அர்த்தத்துல நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. இப்போ பாடல் முத்தப்பஞ்சி கேட்டு சொல்றீங்களா? குரம்பை அடுத்து குடி புக்க ஆவி வெங்கூற்றிக்கிட்ட வரம்பை அடுத்து மறுக்கும் அப்போது வளைகை அமைத்து அரம்பை அடுத்த அறிவியர் சூழவன் அஞ்சேலன்பாய். நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. உஷா கேட்டு சொல்லுங்க. உரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்று கிட்ட. குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்று கிட்ட. குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்று கிட்ட. வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளை கையமைத்து. வரம்பை அடுத்து மருகும் அப்போது வழக்கை அமைத்து. வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து. அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்தஞ்சலென்பாய். அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சலென்பாய். அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சலென்பாய். நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. இல்ல, அரம்பை அப்படிங்கிறது ரம்பா. ரம்பா, ஊர்வசி, திலோத்தமா. அதுல தமிழ்ல மொழிக்கு முதல்ல ரா வராது, அதனால அத ஆ சேர்த்து அரம்பைன்னு சொல்லியிருக்கு. அரங்கன், திருவரங்கன், அங்கே அதுலயும் அந்த மாதிரிதான். ஷீபா குருஜி ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஷீபா ஒரு நிமிஷம். அடுத்து
அடுத்து அடித்தா குருஜி, எனக்கு வந்து அடித்துன்னு இருக்கு. அடி அடுத்து அடுத்து அதாவது செகண்ட்ல வரம்புக்கு அப்புறம் அடுத்து இருக்கு குருஜி. ஆமா ஃபர்ஸ்ட்ல வந்து குரம்பைக்கு அப்புறம் அடித்துன்னு இருக்கு. ஆமா, இதுல வந்து 4 இதுலயுமே குரம்பை அடுத்து, வரம்பை அடுத்து, அரம்பை அடுத்த, நரம்பை அடுத்த அப்படிதான் வருது. அதுல அடுத்து அப்படின்னா அர்த்தம் பார்க்கும்போது இந்த உடம்புக்கு அடுத்த உடம்புக்கு போகும்போது, குரம்பைன்னா உடம்பு, அடுத்து குடிபுக்க ஆவி. இப்ப இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு பக்கத்துல போய், அடுத்துங்கிறது இந்த இடத்துல பக்கத்துல போய் இன்னொரு உடம்புல குடி போய், குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி. இந்த உயிர் ஒரு உயிரை விட்டு உடல்ல விட்டு இன்னொரு உடலுக்கு போகும்போது வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும். இப்படி பிரம்மா குறிச்ச நாள் காலம் வரும்போது காலம் வரும்போது ஐயோ போயிருவோமே அப்படின்னு வருந்தோம். அந்த மாதிரி நேரத்துல காலன் என்னை அணுகும் போது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துல தேவி வந்து காப்பாத்துவாள். அரம்பை அடுத்த அரியவர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் அப்படிங்கறது அர்த்தம். அதனால அடித்துங்கிற வார்த்தை வந்து பொருள் வராது, அதனால அடுத்து அப்படின்னு திருத்திக்கலாம். ஷீபா. குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. அரம்பை அடுத்த அறியவர் சூழ வந்து அஞ்சல் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் வரும். வந்தன் அறிவையர் சூழ வந்தஞ்சல் என்பாய் அப்படின்னு அந்த உக்காரத்தை ஆவிலேயே கரைச்சி விட்டுறணும். சுவாமிஜி. குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்தஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. அனசூயா. குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளை கையமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்தஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. ஐம்பதாவது பாடல். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி ஷாமளை. அதாவது ஷியாமளை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஷியாமளை அப்படிங்கிறது தமிழில இவர் சாமளைன்னு எழுதுறாரு. ஷாமளை ஜாதி நச்சு வாய் அகி மாலினி. அகினா பாம்பு. அகிர் புத்தின்யை நமக அப்படின்னு அகிர் புத்தின்யே நமக சிவனுக்கு ஒரு நாமம். அகினா பாம்பு, அகிமாலினி பாம்பு மாலை, சாதி நச்சுவாய் நல்ல ஜாதி பாம்பு, ஜாதி நாய்
ஜாதி மாடுன்னு சொல்றது மாதிரி ஜாதி பாம்பு, நச்சுவாய், நஞ்சுள்ள பாம்பு, நஞ்சு வாயான பாம்பு, அத மாலையாக போட்டிருப்பவள். வாராகி, சூலினி, மாதங்கி என்று ஆயகி, ஆதி உடையாள். இல்ல என்று ஆய கியாதி உடையாள். நம்ம படிக்கும்போது கியாதின்னு படித்தாலும் படிப்போம், உப்புமிழ் லகுதின்னு படிக்க வேண்டி வந்தாலும் வரும் பாட்டுக்கு. நாங்க இருக்கிறது என்று ஆய கியாதி. கியாத்தினா புகழ், கீர்த்தி. கியாதி உடையாள். சரணம், சரணம், சரணம் இல்ல சரணம், அதாவது பாதம், பாதங்கள். அரண் நமக்கே. பாடல் அனசூயா கேட்டு சொல்லுங்களா? நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச. நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச. நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச. சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதி நச்சு. சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதி நஞ்சு. சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதி நஞ்சு. நச்சு இருக்கா நஞ்சு இருக்கா? நச்சுதான் குருஜி, நச்சுதான். சாதி நச்சு. வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று. வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று. வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று. ஆயகியாதியுடையாள் சரணம் அரண் நமக்கே. ஆயகியாதி உடையாள் சரணம் சொன்னீங்க. சரணம் அரண் நமக்கே. ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. இப்படி முயற்சி பண்ணலாம். ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. அல்ல, அந்த ஆயகியாதி அந்த தீல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு உள்ள டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா வந்துடும். ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. ஷீபா. நாயகி நான்முகி நாராயணிகை நளின பஞ்ச. சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதி நச்சு. ஆயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று. ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. உஷா.
நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதி நச்சு வாயகி மாலினி வராகி சூழினி மாதங்கி என்று ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. உத்தப்பஞ்சி. நாயகி நான்முகி நாராயணிகை நளினி பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூழி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. இப்போ இதுக்கு முந்தின பாடல்ல அரம்பை அடுத்த அறிவையர்னு வந்தது. அது லலிதா சகஸ்ரநாமத்துல ரம்பாதி வந்திதா அப்படின்னு வருது, 741. அப்புறம் லலிதா சகஸ்ரநாமத்துல இது வருது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சிருஷ்டிகர்த்ரி பிரம்ம ரூபா கோப்த்ரி கோவிந்த ரூபிணி संहारिणी रुद्ररूपा तिरोदानकरीश्वरी सदाशिवा अनुग्रहता पंचकृत्यपरायणा. அதனால மும்மூர்த்திகளாக இருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை செய்யறதுனால நான்முகி. தேவி மகாத்மியத்துல இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி கூடுதல் விவரங்கள் வருது. இந்த கான்டெக்ஸ்ட், இந்த புராண கதையெல்லாம் தெரியணும்னா தேவி மகாத்மியம் அந்த புராண வரலாறு படிக்கணும். அதுல நான்முகி அதுதான் பிராமி அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. நாராயணி, கோவிந்த ரூபிணி அப்படின்னு நமக்கு லலிதா சகஸ்ரநாமத்துல வருது. நாயகி அப்படிங்கிறது பார்வதிங்கிற அர்த்தத்துல. அது ஒரு விஷயம். பிரம்ம சக்திக்கு பிராமி, விஷ்ணு சக்திக்கு வைஷ்ணவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் காக்கினி நம்ம ஏற்கனவே பார்த்துக்கொண்டு நினைக்கிறேன். யோக மார்க்கத்துல காக்கினி அப்படிங்கிறது அம்பிகையுடைய ஒரு சுவாதிஷ்டானத்துல 6 இதழ் தாமரையில இருக்கக்கூடிய அம்பிகைக்கு காக்கினி அப்படின்னு பேரு. பொன் நிறத்தோட இருப்பாங்க, 4 முகங்களோட இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூடுதல் தகவல்கள். சதுர்வக்ர மனோகரா அப்படின்னு அத லலிதா சகஸ்ரநாமம் 505வது நாமம் சொல்லுது. நாராயணி சுபார்ஷ்வம் அப்படிங்கிற இடத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய தேவிக்கு நாராயணின்னு பேரு. அல்லது விஷ்ணு வைஷ்ணவி மாதிரி நாராயணனுடைய தங்கை நாராயணி அப்படியும் அர்த்தம் எடுத்துக்கலாம். சாம்பவி, சம்புவினுடைய சக்தி சாம்பவி. பிரம்மாவுடைய சக்தி பிராமி, விஷ்ணுடைய சக்தி வைஷ்ணவி, நாராயணனுடைய சக்தி நாராயணி, சம்புவினுடைய சக்தி சாம்பவி. சங்கரனுடைய சக்தி சங்கரி. ஷம் கரோதி, இன்பத்தை கொடுப்பவள் அல்லது மங்களத்தை கொடுப்பவள் சங்கரி. நம்ம சாமளை, ஷியாமளைங்கிறது ஷியாமளை அப்படிங்கிற சமஸ்கிருதம் ஷியாமளை அப்படின்னு தமிழ்ல மாறி இருக்கு. நாகபூஷணத்தி அண்டமுண்ட நாரணி அப்படின்னு திருப்புகழ்லையும் பாம்பு ஆபரணம் அணிந்தவள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. வாராகி, வராக அவதாரம் விஷ்ணு, அதனுடைய சக்தி வாராகி.
அப்புறம் ஷூலினி, சூலத்தை வைத்திருப்பவள். மாதங்கி, மதங்க முனிவருடைய மகள். வேறையும் எங்கேயோ அந்த மாத்தங்கி ரொம்ப பிரபலம், ஞாபகம் இல்ல. மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே, மாதுளங்கனிந்த விழியே. நான் நினைக்கிறேன் நம்ம இந்த அபிராமி அந்தாதி பார்க்கும்போதுதான் இந்த அபிராமி அந்தாதி பாடல, அபிராமி அந்தாதி படத்துல, அபிராமி படத்துல கண்ணதாசன் எப்படி பாட்டா மாத்தினார்னு சொல்லும் போது அதுல இந்த வரி வருதுன்னு நினைக்கிறேன். ஆணி பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி. சரி, மதங்க முனிவர் ராமாயணத்துல வர சபரி என்னுடைய குரு. மதங்க முனிவர் ஆசிரமத்துக்கு தான் ராமர் வர. அந்த குலத்துல வந்தவள் அப்படின்னு எடுக்கலாம், அல்லது மதங்க முனிவருக்கே வந்தவள் அப்படியும் எடுக்கலாம். அது புராண கதை என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். மாதங்கி வேதஞ்சொல் பேதை நெடுநீலி அப்படின்னு திருப்புகழும் சொல்லுது. சரி, 10 பாடல் பார்த்துட்டோம். அனசூயா எப்படி